नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रदियल्लाहु अन्हुम व रदू अन्हु ஸதகல்லாஹுல் அஸீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் தொடருடைய 61வது நாளான இன்று மிகப்பெரிய சஹாபியும் மிகச்சிறந்த ஆளுமையும் இந்த உலகத்தில் மகத்தான தாக்கங்களை விட்டு சென்றவருமான நபித்தோழர் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பார்க்கிறோம். அரபுலகின் அறிவு ஜீவி என்று நாம் அவர்களுக்கு தலைப்பெற்றிருக்கிறோம். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறைஷி வம்சத்திலும் சஹ்மி கோத்திரத்தை சார்ந்த இவர்கள் நல்ல வயது வரை வாழ்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்திலே இருந்து கணக்கெடுத்தால் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்திருக்கிறார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களை விடவெல்லாம் வயதிலே மூத்தவர்கள் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்தது நான் சிறுவனாக இருக்கிற போது எனக்கு நினைவிருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஹதரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வரை ஏறத்தாழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்திற்கு சற்றேறக்குறைய 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர், பரம வைரியாக இருந்தவர். இஸ்லாத்தை, முஸ்லிம்களை, அல்லாஹுவை, ரசூலை, குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் கோபித்த, கடுமையாக பகை கொண்டிருந்த நபர்களில் இவரும் ஒருவர். அது அல்லாஹுவுக்கே வெளிச்சம். ஹிதாயத்தை அவன் தருகிறான், யாருடைய உள்ளத்தை எப்படி மாற்றுவான் என்று தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொல்லுவதற்கு முனைந்து அதற்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தவர்களில் இவரும் ஒருவர். ஆனால் கால மாற்றம், அதனுடைய கோலம், பின்னாட்களில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தீரா காதலராக இவர்கள் மாறிப்போன விந்தை இவர்களுடைய வரலாறு சொல்லும் முக்கிய பாடம். மக்காவிலே இஸ்லாமின்படி செயல்பட முடியாத போது முஸ்லிம்களெல்லாம் பக்கத்திலே உள்ள அபிசினிய நாட்டிற்கு சென்றார்கள் என்று நாம் வரலாறு படித்திருக்கிறோம். சென்றவர்களை அங்கும் வாழ விடாமல் அந்த மன்னர் அவர்களை அங்கிருந்து துரத்திவிட வேண்டும், மக்காவுக்கு மீண்டும். தங்களுடைய நாட்டிலே அவர்களுக்கு தஞ்சமோ அடைக்கலமோ தந்துவிடக்கூடாது என்று மக்காவின் காஃபிர்கள் சார்பாக பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 2 பேரில் இவரும் ஒருவர். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். 100 சில்லறை முஸ்லிம்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் உங்கள் நாட்டிலே வைக்க வேண்டாம், இவர்கள் ஆபத்தானவர்கள், எங்களுடைய எதிரி முஹம்மதுவினுடைய சீடர்கள் இவர்கள், உங்கள் நாட்டை விட்டு துரத்துங்கள் என்று கேட்க போன அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காஃபிராக இருந்த ஆரம்ப நாட்களில் நஜ்ஜாஷியால் முடியாது என்று விரட்டி அடிக்கப்பட்டவர்கள். வரலாறு உங்களுக்கு தெரியும். இவர்களையும் சபையிலே வைத்து கொண்டு, ஹிஜ்ரத் செய்து வந்த முஸ்லிம்களையும் சபையிலே வைத்து கொண்டு நபிகள் நாயகத்தை பற்றிய எல்லா செய்திகளையும் கேள்விப்பட்டதற்கு பின்னால் இவர்கள் மீது தவறில்லை, என் நாட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்த இவர்களை நான் துரத்த முடியாது, நீங்கள் போகலாம் என்று அவர்கள் திருப்பி அனுப்பி வைத்து விட்டார்கள். அப்படி குறைஷி குஃபார்களின் சார்பாக போனவர் ஹதரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹதரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ரு போர்க்களத்தில், உஹது போர்க்களத்தில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக காஃபிர்களோடு நின்று களமாடியவர்கள். நல்லவேளை முஸ்லிம்களால் இவர் கொல்லப்படவில்லை. நீண்ட நெடுங்காலத்திற்கு பின்னால் வேகமாக பரவிய இஸ்லாமிய வளர்ச்சி எதிரிகளின் உள்ளத்திலே கூட ஊடுருவி பாய்ந்து போய் உட்கார்ந்து விட்ட இஸ்லாம் இவரையும் விட்டு வைக்கவில்லை. வாருங்கள், இவர் இஸ்லாத்திலே சேர்ந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். பல்வேறு ஹதீஸ் நூல்களிலும் வரலாற்று நூல்களிலும் மிக தெளிவாக ஒரே மாதிரியாக பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி அது. அவர்களே சொல்லும் விதத்தில் நாம் பார்க்கலாம். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாங்கள்
அகழ் போர் என்கிற ஹந்தக் போரை முடித்து கொண்டு நான் மக்காவுக்கு வந்தேன். எனக்கு பிரியமானவர்களை எல்லாம் கூப்பிட்டேன். நான் சொன்னால் கேட்கும் நபர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்தில் ஆலோசனை செய்தேன். அப்போது நான் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் தெரியும், முகம்மது வேகமாக வளருகிறார், இஸ்லாம் வேகமாக வளருகிறது. நாம் முகம்மதுவை ஏற்க முடியாது, இஸ்லாத்தை ஏற்க முடியாது. ஒரு வேளை செய்யலாம், எனக்கு நன்கு பரிச்சயமானவரும் பழக்கமானவரும் நண்பருமாக இருப்பவர் பக்கத்து நாடு அபிசீனியாவினுடைய அரசர் நஜ்ஜாஷி. எனவே அவரிடத்திலே போய் நாமெல்லாம் தஞ்சம் அடையலாம், அந்த நாட்டிற்கு போய் விடலாம். இனிமேல் முகம்மதை எதிர்த்து கொண்டு இங்கே வாழுவதும் சாத்தியமில்லை. அங்கே போவோம். ஒருவேளை வரும் நாட்களில் வரும் காலங்களில் முகம்மது மக்காவை ஜெயித்து விட்டாலும் பிரச்சனை இல்லை, நாம் நஜ்ஜாஷிக்கு கீழே பாதுகாப்பாக இருப்போம். ஒருவேளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிக்காமல் நம்முடைய மக்காவில் இருக்கிற நம்முடைய ஆட்கள் ஜெயித்து விட்டால் இங்கேயும் சரி அங்கேயும் சரி நம்முடைய கண்ணியத்திற்கு எந்த பஞ்சமும் இல்லை. சுருக்கமாக, முகம்மதுவின் கரங்களுக்கு கீழே இருப்பதை விட நஜ்ஜாஷியின் கீழே இருப்பது நமக்கு நல்லது என்று சொல்லி முடித்தார். கூடியிருக்கிற அத்தனை பேரும் சொன்னார்கள், நிஅமர் ரஅயு மா ரஅய்த, நீங்கள் சொல்லுவது நல்ல ஆலோசனை. அப்போ சொன்னார், நஜ்ஜாஷி மன்னருக்கு நான் போகிறப்போலாம் அன்பளிப்பு கொடுப்பேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சது நம்முடைய ஊரில் இருந்து ரெண்டு தான். ஒன்று என்னன்னா, உதும் என்று சொல்லக்கூடிய இந்த பதனிடப்பட்ட தோள்கள், தோல் பதனிடுதலிலும் அதை பக்குவப்படுத்துவதிலேயும் மக்கா பிரபலமான நகரம், அது விரும்புவார். அடுத்து அத்தர்களை விரும்புவார். இதையெல்லாம் எவ்வளவு முடியுமோ கொண்டு வந்து கொடுங்க, ஒரு பெரும் அன்பளிப்பை எடுத்துக்கொண்டு போகலாம். எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். மன்னர் நஜ்ஜாஷியினுடைய அரண்மனைக்கு வெளியிலே நிற்கிறார்கள். அடுத்து உள்ளே போகணும். நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட யார் யாரோ பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் இவங்களை கூப்பிடலை. அப்போது அம்ர் இப்னு ஆஸே சொல்கிறார், நான் திடீரென்று பார்க்கிறேன் நஜ்ஜாஷி மன்னரை வந்து ஒருவர் சந்திக்கிறார். அவரை எனக்கு நன்றாக தெரியும். அவர் பேர் அம்ர் இப்னு உமையா அல்-வம்ரி. அம்ர் இப்னு உமையா வம்ரி. அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். நபிகள் நாயகம் மதீனாவில் இருந்து அவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர் என்னமோ நஜ்ஜாஷி மன்னர் காதில் பேசுகிறார். அப்போ நான் என் கூட இருந்த என் தோழர்கள், பிரியமானவர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட சொன்னேன், நான் மட்டும் உள்ளே போய் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட நான் இவனை கொல்லணும், இந்த அம்ர் இப்னு உமையா லம்ரி எங்களுக்கு இதுக்கு முன்னாடி உண்டான எல்லா போர்களையும் இவன் எங்களுக்கு பெரிய எதிரி, மட்டுமல்ல எங்களின் எதிரியான முகம்மதுவின் தூதுவராக வந்திருக்கிறான், கொல்ல அனுமதி தாருங்கள்னு கேட்பேன், கொடுத்துட்டா அந்த இடத்துலையே அவனை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அங்கே அம்ர் இப்னு உமையா பேசிகிட்டு இருக்கார் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட. அவர் வந்தது ரெண்டு விஷயமா. ஒரு விஷயம் என்னென்னா, அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே ஹிஜ்ரத் செஞ்சு அங்கே இருக்கிறாங்க, அவங்கள எல்லாம் மதீனாவுக்கு அழைச்சிக்கிறது சம்பந்தமாக. இன்னொன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களில் ஒருத்தர் பேர் உம்மு ஹபீபா. அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா கணவனை குடும்பத்தை இழந்த நிலையில் நிறைமாத கர்ப்பிணியாக அந்த நாட்டில் கஷ்டப்பட்டு அந்த அம்மா சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவை அழைத்து கொள்ளுவது, இது சம்பந்தமாக அவர் அந்த ரெண்டு விஷயத்தையும் பேசிட்டார். வேறு எதுவும் வில்லங்கமாக பேசலை, இவங்களை பற்றி எல்லாம் பேசலை. இப்போ இவங்களை உள்ளே கூப்பிட்டாங்க. நஜ்ஜாஷி அரசர்கிட்ட போனார். பார்த்த உடனே நஜ்ஜாஷி இவரை பார்த்த உடனே முகம் வளர்ந்து, ஏன்னா ஏற்கனவே பழக்கம், வாங்க நண்பரே வந்தீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எனக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டார். அவர் விரும்பியதை, அந்த பதனிடப்பட்ட தோல் பொருட்கள், அதே மாதிரி அத்தர் வகைகள் எல்லாத்தையும் கொடுத்தார். முன் வச்சுட்டு அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார், நாம் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாருன்னு நினச்சிக்கிட்டு நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட சொன்னார், இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆள் பேசிட்டு போனார்ல, அம்ர் இப்னு உமையா லம்ரி, அந்த ஆள் எங்களுக்கு ஆகாத ஆள், எங்களுடைய எதிரியான முகம்மதுட்டிருந்து உங்கள்கிட்ட தூதுவராக வந்திருக்கார். அரசே, நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அவனை இந்த இடத்துலையே அவன் கழுத்தை வெட்டுவேன். பேசின உடனே நஜ்ஜாஷி மன்னர் சொல்லிவிட்டு நஜ்ஜாஷி மன்னருடைய முகத்தை பார்த்தா, கையை எடுத்து பட்டுன்னு மூக்கில் ஒரு அடி மூஞ்சியில் அடிச்சுட்டு சொன்னார், என்ன பேசுகிற நீ, பூமி பிளந்து நானே உள்ளே போயிடுவேன் போல் இருக்கு, நீ அப்படி பேசுகிற, யாருடைய தூதரை கொல்ல சொல்லுகிறாய், மதீனாவில் இருந்து வந்திருக்கிற
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்களை தூதுவரை கொல்றதுக்கு நீ என்கிட்ட அனுமதி கேட்குறியான். அவ்வளவு கோபமாக நஜ்ஜாஷி மன்னரை இதுக்கு முன்னாடி இவர் பார்த்ததில்லை. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அரண்டு போய் கடைசியில் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. இப்போ சொன்னார் அவர், இப்போ வந்திருக்கிற தூதர் யார்கிட்ட இருந்து வந்திருக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய நபி. இது யார் தெரியுமா? நஜ்ஜாஷி வாயிலிருந்து வருது. அந்த நபிக்கு வகி கொண்டு வருவர் யார் தெரியுமா? மூசாவுக்கு கொண்டு வந்த அதே நாமூசு தான். நாமூசுனா ஜிப்ரைல். அந்த ஜிப்ரைல் தான் இவருக்கும் வகி கொண்டு வருகிறார். உங்களுக்கு தெரியுமா, முஹம்மது தன்னை சுற்றி உள்ள எல்லா மக்களையும் ஜெயிப்பார். மூசா ஃபிரௌனை ஜெயித்தது போல், மூசா எகிப்தியர்களை ஜெயித்தது போல் இவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். சந்தேகம் வந்து அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்போ கேட்டாங்க என்னன்னு. அப்படின்னா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்களா? அவரை நபியுல்லான்னு ஒத்துக்கிறீங்களா? அவர் அல்லாஹ்வுடைய நபின்னு ஆமாம் என்று சொன்னார்கள் நஜ்ஜாஷி. அது வரைக்கும் மனசில் இருக்கிற எல்லா விதமான தடுமாற்றங்களும் நகர்ந்து போய் டப்புன்னு கையை நீட்டினார். அல்லாஹ்வுடைய ஹிதாயத் நீட்டி சொன்னார், அப்படியானால் நஜ்ஜாஷி மன்னரே உங்கள் கையில் நான் இஸ்லாத்தில் சேர்றேன், கையை நீட்டுங்கன்னார். உடனடியாக இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டார். ஹதரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமில் சேர்ந்தது மக்காவும் அல்ல மதீனாவும் அல்ல, அதற்கு வெளியே இருக்கிற சந்திக்க சென்ற இடத்தில் தஞ்சமடைய மக்களெல்லாம் போகிற அபிசீனியாவினுடைய மன்னர் நஜ்ஜாஷியினுடைய கையில் இஸ்லாம் ஆயிட்டார். அங்கிருந்து வெளியே வந்தார். அங்கே இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் சந்தித்தார். தான் இஸ்லாத்தில் சேர்ந்த விவரத்தை சொன்னார். கடல் வழியாக பயணப்பட வேண்டும். மதீனாவை நோக்கி செல்லுகிறது அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாதம். கடல் வழி பிரயாணம். எதேச்சையாக பிரயாணத்தில் இடையில் 2 பேரை சந்திக்கிறாங்க. ஒன்று ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று கஅபத்துல்லாவின் சாவியை இன்னைக்கு வரைக்கும் கையில் வச்சிருக்கிறதா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோமல்ல, உஸ்மான் இப்னு தல்ஹா அவர். இந்த 2 பேருமே இவர் மாதிரியே இதுவரையும் முஸ்லீம் ஆகலை. இப்போது தான் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு வேறு ஒரு கோணத்தில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் மதீனாவை நோக்கி. இவரும் சேர்ந்து விட்டார். ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹுவும் போர்ப்படை தளபதி, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவும் பயங்கரமான போர்ப்படை தளபதி. கமாண்டர்கள் மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன விஷயமா நீ மதீனா போகிற? இல்லை, நான் இஸ்லாத்தில் இணைய போகிறேன், நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஹாலித் சொன்னார், நாங்களும் இப்போது தான் போகிறோம். அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் உள்ளத்தை இந்த நேரத்தில் தான் இஸ்லாம் குறித்து உள்ளத்தை விரிவடைய செய்திருக்கிறான். வா போய் சந்திப்போம் என்று போகிறார்கள். 3 பேரும் பெரும் ஆளுமைகள், 3 பேரும் மக்காவின் பெருந்தலைகள், 3 பேரும் கடந்த எல்லா போர்க்களங்களிலும் காஃபிர்களின் சார்பாக அணியின் முன்னாலே நின்ற பெருமக்கள். 3 பேருடைய இஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்க மதீனா வந்தாச்சு. சுருக்கமாக வரலாற்றுக்கு வந்து விடுவோம். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல போய் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சாங்க. இஸ்லாமிய பைஅத் உடன்படிக்கையை மேற்கொண்டு முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். கொஞ்சம் தயக்கத்தோட அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போனார்கள். ஏராளமான முஸ்லிம்களின் தலைகளை உருட்டி இருந்தாலும், நிறைய யுத்தக்களங்களிலே பரம வைரியாக இருந்தாலும், அல்லாஹுவின் தூதரை குறித்த அபிமானம் இப்போது மனமெல்லாம் நிரம்பி இருக்கிறது. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போனாங்க. போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகப்பட்ட சந்தோஷம். காரணம், வந்திருக்கிறவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுகள்லாம் இல்லை, மக்காவின் முதுபெரும் ஆளுமைகள் வந்திருக்கிறது. என்ன அம்ர் இப்னுல் ஆஸ், நீங்கள் இஸ்லாமிய பையத்து செய்கிறீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமாம், உபாயிஉக அலா அன் தக்ஃபிர் லி மா கத்தம்து. ஒரு நிபந்தனையின் பேரில் நான் இஸ்லாத்தில் சேர்றேன், உங்கள் கையை பிடிக்கிறேன். நான் முன் சென்ற எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடணும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், அம்ர் இப்னுல் ஆஸ் உங்களுக்கு தெரியாதா, இஸ்லாமிலே ஒருவர் இணைகிறார் என்றால் அந்த இணைவதே அவர் முன்புண்டான பாவங்களை எல்லாம் அழித்துவிடும். இஸ்லாம் முன்புண்டான பாவங்களை அழிக்கும், ஹிஜ்ரத் முன்புண்டான பாவங்களை அழிக்கும், ஹஜ்ஜு முன்புண்டான பாவங்களை அழிக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா என்றார்கள் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனடியாக
இஸ்லாத்திலே தங்களை இணைத்து கொண்டார்கள். ஹஜ்ரத் ஹஜ்ரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமிலே சேர்ந்த வரலாறு மிக அற்புதமான சரித்திர சுவையோடு கூடிய இந்த நிகழ்விற்கு பின்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நம்பிக்கைக்குரியவராக மாறிப்போனார்கள் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. சாதாரணமான ஆள் அல்ல, போர்ப்படை தளபதி சொல்லலாம், கொடையாளி சொல்லலாம், வணக்கசாலி சொல்லலாம், மிகப்பெரிய தர்மகர்த்தா சொல்லலாம். எல்லாத்த விட வரலாற்று ஆசிரியர் இவர்களுக்கு தருகிற பேர் என்ன தெரியுமா? தாஹியத்துல் அரபு, அதுகல் அரபு, அரபுலகத்தினுடைய அறிவாற்றல் மிக்க தலைவர். அதனால தான் நாம் இன்றைக்கி தலைப்பு அரபுலகின் அறிவுஜீவின்னு வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட தாஹியத்துல் அரப் என்று சொல்லக்கூடிய பட்டப்பெயர் பெற்றவர்கள். இவர்களுடைய அறிவாற்றல் அரபு நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இவர்களுடைய அறிவாற்றல் அவ்வளவு ஃபேமஸ். வரலாற்று செய்திகளை தத்ரூபமாய் தருகிற சரித்திர வல்லுனர் என்றே சொல்லலாம். வரலாற்று ஆசிரியர் அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய சீர ஆலாமின் நுபலாவிலே பதிவு செய்கிறார்கள் இந்த வார்த்தையை. என்ன? இவர் அரபுலகின் அறிவு ஜீவி. மிக பிரபலமான தஃப்சீரை இப்னு கதீரை தந்த அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் சொல்லுகிறார்கள், இவருடைய அறிவாற்றல் அவ்வளவு ஃபேமஸானது. எந்த அளவுக்கு என்றால் பழமொழிகளிலே அதை பயன்படுத்துவார்களாம். யாராவது ரொம்ப அறிவாற்றலாக பேசினால், என்ன விட்டால் அம்ர் இப்னுல் ஆஸ் அளவுக்கு போயிருவியாட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அறிவாற்றலோடு பேசக்கூடிய யாருக்கும் விரல் நீட்டி பழமொழியில் சொல்லப்படுகிற அளவுக்கு இவர்கள் மிகவும் பிரபலமானவர்கள். இப்படிப்பட்ட இவர்களுடைய அறிவாற்றல் சில போர்க்களங்களில் வெளிப்படும். அநேகமாய் முடிந்தவரை அதை சொல்ல முயற்சிக்கிறேன். ஹஜ்ரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒன்றன் பின் ஒன்றாய், ஏன் ஏக காலத்திலும் கூட 4 மனைவிகளை வைத்திருந்தவர்கள். மிக பிரபலமான சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் இவர்களுடைய மகன். நாம் இதற்கு முன்பே அவரின் சிறப்புகள் குறித்து இந்த தொடரிலே பேசி முடித்து விட்டோம். இப்போதுதான் அவர்களுடைய தந்தையை பற்றிய அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி பேசுகிறோம். நீண்ட காலம் போர்ப்படை தளபதியாக இருந்து போர்களை, அதன் குழுக்களை, இராணுவத்தை வழிநடத்திய அனுபவம் இருப்பதால் இஸ்லாத்தில் சேர்ந்த சில நாட்களிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை ஒரு படைக்கு தளபதியாக நியமித்து விட்டார்கள். தாத்து சலாசில் என்ற அந்த போருக்கு பெயர். அந்த போருக்கு திடீர்னு அறிவிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த போருக்கு அம்ர் இப்னுல் ஆஸ் தளபதியாக இருப்பார். புதுசாக இஸ்லாத்தில் சேர்றவருக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும், தளபதி இப்படி இருக்கு அப்படி இருக்கு. இவருக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். காரணம், போர் மைதானங்களும் அதன் நிலவரங்களும், ஏன் அதன் தந்திரங்களும் இவர்களுக்கு அத்துப்படி. எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுலாம் இருக்கிறாங்க. ஆனால் படைக்கு தளபதி யார் தெரியுமா? அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இருக்கிற படைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 300 பேர் கொண்ட படையாக போனார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 200 பேர்த்தை அனுப்புனாங்க. 500 பேர், அத்தனை பேரும் சஹாபாக்கள். எனவே சஹாபாக்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்திய பெருமைக்குரியவர் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த தாத்து சலாசில் என்கிற இந்த போருக்கு இவர்கள் தலைமையேற்று போனார்கள் என்கிற போது அங்கே ஒரு சுவையான நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. அந்த போரில் நடந்தது. பொதுவாக அறிவாற்றல் பெற்றவர், போர் தந்திரம் நிறைந்தவர். நடுஜாமத்தில் போயிட்டுருக்குறாங்க. ஒரு இடத்துல தங்கி, கடுமையான குளிர்காலம், அரபகத்தின் குளிர் உங்களுக்கு தெரியும். அப்போ தீ மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள். இவர் படை தளபதி, இவர் சொன்னால் எல்லாரும் கேட்கணும். சொன்னாங்க, எல்லாரும் ஆஃப் பண்ணுங்கன்ட்டாங்க, எல்லாம் தீயை அணைச்சிருங்கன்னு. பல பேருக்கு உடனே அணைச்சிட்டாங்க. கடுமையான குளிர், இந்த நேரம் தீபத்தை வைக்க வேணாங்கிறாரு. அந்த சூட்டிலே நம்மை ஒரு புத்துணர்ச்சி ஆக்கி கொள்ளுவதற்குள்ள நேரத்தில் வேணாம்கிறாருன்னு சில பேர்த்துக்கெல்லாம் லேசான ஒரு வருத்தம் கூட இருந்தது. ஆனால் பண்ணிட்டார், ஆர்டர் போட்டார், எல்லாரும் விளக்க அணைச்சிடணும். ஏன்னா எதிரிகள் ரொம்ப அதிகம், பல்லாயிரம். இவர்கள் வெறும் 300, அப்புறம் ஒரு 200 பேர் வந்தாங்க, 500 பேர் தான். ஆயிரங்களுக்கு கணக்கில் இருக்கக்கூடிய எதிரிகள் எங்கே, 500 பேர் இருக்கிற இவங்க எங்கே? சரி, விளக்கையும் அணைக்க சொல்லியாச்சு. இங்கே இன்னொரு நிகழ்ச்சியும் சொல்லணும். அதாவது, ஒரு தலைமைக்கு கீழே இணையாமல் சண்டை போட்டு கொண்டிருக்கிற நம்மவர்களுக்கெல்லாம் இங்கே ஒரு பாடம் உண்டு. உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. என்ன இவர் குளிர் காயறதுக்கு எழுத்தி வச்சு நெருப்பையெல்லாம் அணைக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சபையில் இருக்கிறவங்களில் வந்திருக்கிற படைகளில் மூத்தவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு
நேராக அங்கே போனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு போய், என்ன இந்த அம்ர் இப்னுல் ஆஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளபதியாக போட்டிருக்காங்க, இப்போ தான் அவர் முதல் தடவை நம்மளுக்கு முஸ்லீம்களுக்கு படை தளபதியாக வந்திருக்காரு, சரி தான். திடீர்னு நடிஜாமத்தில் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறவங்களை எல்லாம் எல்லாம் தீயை அணைச்சிருங்கிறாங்க. இருட்டு ஒரு பக்கம், கடுமையான குளிர் ஒரு பக்கம், என்ன இப்படி பண்ணுறாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அமைதியாக இருந்தாங்க. எதையும் அவங்க தூர நோக்கும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் உடையவர்கள். சொன்னாங்க, மா வதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக இல்லா லி இல்மிஹி பில் ஹர்பி. சுருக்கமாக இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவருக்கும் போர் சம்பந்தமாக ஏதேனும் அறிவிருக்கிறது என்பதற்குத்தான் நாயகம் அவரை நியமித்திருக்கிறார்கள் தளபதியாக. நீங்களும் நானும் அதில் இருக்கோம். இப்போதைக்கு அவர் சொல்கிறத தான் கேட்கணும். என்ன அற்புதமான அழகாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க, நம்ம சொல்லுவோம், அபூபக்கர் ரலியல்லாஹு கூட்டிகிட்டு போய் என்னன்னு கேட்டுருவோன்னு நினச்சாங்க. அற்புதமான பதில் வருகிறது. லம் யஸ்தஅமல்ஹு ரசூலுல்லாஹி அலைக இல்லா லி இல்மிஹி பில் ஹர்பி. ஒன்றை விடவும் அவரிடம் ஏதோ ஒரு போர் தந்திரம் இருக்க போய்த்தான் நாயகம் அவரை நியமித்திருக்கிறார்கள். எனவே இதுதான் முடிவு. ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் பேசாமல் இருந்துட்டாங்க. போர் முடிஞ்சு திரும்பி வந்தவுடனே ரசூல்லாட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க சில சஹாபாக்கள், இவரை தளபதியாக போட்டிருந்தீங்க, கூட்டிகிட்டு போனாங்க, ஜெயிச்சிட்டாங்க, அது வேறு. ஆனால் இந்த மாதிரி நடுஜாமத்தில் தீப்பந்தத்தையெல்லாம் அணைக்க சொல்லிட்டாரு, குளிர் காயறதுக்குள்ள விளக்கையெல்லாம் அணைக்க சொல்லிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் அம்ர் இப்னுல் ஆஸ் நீங்கள் அப்படி சொன்னீங்களான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, ஆமாம் நான் சொன்னேன். அதாவது தீப்பந்தத்தை வச்சு தூரத்தில் இருக்கிற எதிரிகள் நாம் எத்தனை பேருன்னு கணிக்க முடியும். அந்த வெளிச்சத்தில் எத்தனை தீப்பந்தம் இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு கணிக்க முடியும். தீப்பந்தங்கள் ஏந்தி இருக்கிறார்களே, எவ்வளோ தூரத்தில் ஆரம்பித்து எவ்வளோ தூரத்தில் அந்த தீப்பந்தம் முடியுது அப்படிங்கிறத வச்சு கணிக்க முடியும். எதிரிகள் நம்ம எத்தனை பேர்னு கணிச்சிட்டா அப்போவே நாம் தோற்று போன மாதிரி. எனவே எதிரிகளுக்கு எண்ணிக்கை தெரியக்கூடாது அந்த இரவில் என்பதற்காக நான் தான் அப்படி செய்தேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அறிவாற்றலை வியந்து பாராட்டினார்கள் என்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புத்தி கூர்மையை நினைத்து பாராட்டினார்கள் என்று வருகிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தளபதியாக நியமித்தார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உம்மானிலே போய் அங்கே அதிகாரியாக நியமித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு போன்றவர்களின் காலங்களில் பலஸ்தீனுக்கு அதிகாரியாய் ஆளுநராய் அவர்கள் நியமித்திருந்தார்கள். வரிசையாக எக்கச்சக்கமான மிகப்பெரிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் அவர்களுக்கு அந்த நேரத்தில் கிடைத்தது. பலஸ்தீனுக்கு அனுப்பி வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 7000 பேர் போர் வீரர்கள், முஜாஹிதுகள், புனித போராளிகள் 7000 பேருக்கு தலைமை ஏற்கிற வாய்ப்பை, தலைமை ஏற்கிற பாக்கியத்தை அம்ர் இப்னுல் ஆஸுக்கு வழங்கினார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 7000 பேர் சஹாபிகளுக்கு ஒருத்தர் தலைவராக இருக்காருன்னா அவருடைய அந்தஸ்தை என்னன்னு சொல்ல. இவரை போன்றே போர்ப்படை தளபதியாகவும் அல்லாஹுவின் போர்வால் என்று பட்டப்பெயர் பெற்ற ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து எர்முக் களத்தை ஒரு கலக்கு கலக்கினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். போர்க்களத்திலே நிறைய களமாடி இருக்கிறார்கள் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவிற்கென்றால் பின்னாட்களில் இந்த உம்மத்திற்கு பேரருட்கொடையாய் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்த பெருமை அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சாரும். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு பைத்துல் முகத்தஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் கிறிஸ்தவர்களால் ஒப்படைக்கப்படுகிற அந்த சாவியை வாங்குவதற்கு பின்னணியில் சிந்தப்பட்ட இரத்தங்களும் இழைக்கப்பட்ட எதிர்கொள்ளப்பட்ட தியாகங்கள் அத்தனைக்கும் ஒரே தலைமை அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. எல்லாத்தையும் மீட்டாச்சு. பாரசீகர்களோடு, ரோமானியர்களோடு, எர்மூக்கில் போர், பலஸ்தீனில் போர், ஈராக்கில் போர் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக விடலையே. அநேகமாக ஹிஜ்ரி 20 மிஸ்ருக்கு வந்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய மண் அது. நீண்ட நெடுங்காலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து முஸ்லிம்களோடு தொடர்புடைய மண். மிஸ்ரை குறி வைத்து உள்ளே புகுந்தார்கள். அல்லாஹு அக்பர். பல்வேறு கட்டங்களுக்கு பின்னாலே மிஸ்ரு தேசம் இஸ்லாமிய ஆளுகையில் வருகிறதென்றால் காரணம் ஹஜ்ரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரையே அங்கே கவர்னராக போட்டாங்க. நீங்கள் தான் கவர்னர், எகிப்தின் கவர்னராக நீங்கள் இருங்கள் என்றார்கள். அவங்களுக்கு அந்த ஊர் பிடிச்சி போச்சு, மிஸ்ர் தேசம். உண்மையாலுமே இன்றைக்கி வரைக்கும் கூட நம்மளாம் பார்க்க வேண்டியது மிஸ்ர்.
மிஸ்ர் அப்படிப்பட்ட ஒரு அழகு பூமி. ஏன் இப்படி கூட ஹதீஸுகளில் இருக்குது. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு சொன்னதாக இருக்குது, மன் அராத அன் யந்துர இலல் ஃபிர்தௌஸி ஃபல் யந்துர் இலல் மிஸ்ர். யாராவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை பார்க்கணுன்னா மிஸ்ரை வந்து பாருங்கள், அது மாடல் அப்படின்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. கண்ணு கட்டிய தூரம் வரை பசுமை பூங்காக்கள், கனி வகைகள், பழவர்க்கங்கள், நாகரிக சின்னங்கள், பழமையான புராதனமான நினைவுகள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய தேசம் மிஸ்ர். அந்த ஊரை விட்டு போகிறக்கே பிடிக்கல. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அங்கே ஒரு வீடு கட்டினாங்க. எங்கள் மிஸ்ரில் வீடு கட்டி அங்கே கவர்னராக இருந்தார்கள் நீண்ட நெடுங்காலம். இடைக்காலத்தில் சில நாட்கள் மட்டும் வேறு கவர்னர் வந்தபோது கொஞ்சம் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் மீண்டும் முஆவியா ரலியல்லாஹு இவர்களை அங்கேயே கவர்னராக நியமித்தார்கள். வஃபாத்து வரை அங்கேயே இருந்தார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்போது மதீனாவில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், வழி நெடுக போய் அந்த தளபதி காலூன்றியது மிஸ்ரில். நாம் அடிக்கடி படிக்கிறோமல்ல, உமருல்லான்னு காலத்தில் அவங்களுடைய 10 வருஷ கவர்மெண்ட்டில் இஸ்லாம் பரவலாக உலகம் முழுக்க பரவியதுன்னு கொண்டு போய் சேர்த்த தளபதி அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு. போகிற இடமெல்லாம் வெற்றி. மிஸ்ரினுடைய அதிபர்களோடு நடந்த பேச்சுவார்த்தை, பாபிலோனை போய் கோட்டையை கைப்பற்றிய போது நடைபெற்ற பேச்சுவார்த்தை. வரலாறு நீண்டுவிடும் என்பதால் நான் அந்த இடங்களை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக மிஸ்ர் இவர்களுடைய கைக்குள்ளே ஹிஜ்ரி 20 வருகிறது. மிஸ்ர் தேசத்தில் இன்றைக்கு வரையும் நீங்கள் உள்ளே போனால் மிஸ்ரினுடைய ஆகப்பெரிய பள்ளிவாசல் ஜாமியா அம்ர் இப்னுல் ஆஸ், அம்ர் இப்னுல் ஆஸ் ஜாமியா பள்ளிவாசல். அதாவது பிரம்மாண்டமான கோட்டையைப் போல இன்றைக்கும் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. எங்களினுடைய பண்பாடுகளினுடைய மூத்த தலைவர் அம்ர் இப்னுல் ஆஸ் என்பதை உலகத்திற்கு மிஸ்ர் தேசம் சொல்லும் விதமாய் அந்த பள்ளிவாசல் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஹதரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரலாற்றின் வழிநெடுகிலும் இத்தகைய மகத்தான சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள். பல கட்டங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் இவர்களை பாராட்டி இருக்கிறார்கள், வாய் நிரம்ப. முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது, ஹதரத் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இவருடைய இஸ்லாத்திற்கு பிந்தைய அமல்களை எல்லாம் பார்த்துட்டு அஸ்லம் அன்னாசு வ ஆமன அம்ர் இப்னுல் ஆஸ், மக்களெல்லாம் இஸ்லாம் ஆனார்கள், அம்ர் இப்னுல் ஆஸ் இஸ்லாமாகலை ஈமான் கொண்டார்னு சொன்னாங்க. இஸ்லாமுக்கும் ஈமானுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் புறத்தோற்றத்தில் நல்லா 5 நேரம் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஜக்காத்து கொடுக்குறார், அஜ்ஜு கொடுக்குறார், அவர் உள்ளம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவரை இஸ்லாமாக இருக்காருன்னு சொல்லலாம், அவர் ஈமானாக இருக்காருங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் உள்ளத்திலேயும் அல்லாஹ் ரசூல் உறுதியாக யாருக்கு இருக்குதோ அவங்கள முஸ்லீம்னு சொல்லலாம், மூமின்னு சொல்லலாம். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மக்களெல்லாம் முஸ்லீம்களாக நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் அம்ர் இப்னுல் ஆஸ் முஸ்லீமாக மட்டுமல்ல மூமினாகவும் இருக்கிறார். அதே முஸ்னத் அஹ்மதுல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களை பற்றி பேசுகிறார்கள். இப்னா அல் ஆசி முஃமினானி, ஆசு பெற்றெடுத்த 2 மக்கள், ஒன்று ஹிஷாம், இன்னொன்று அம்ரு தான் அம்ர் இப்னுல் ஆஸ். இவங்க 2 பேரும் உண்மை முஃமின்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி பகிர்ந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தில எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் இவங்க மேலே ரொம்ப பிரியமாயிட்டாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைமை வந்து சத்தமில்லாமல் இஸ்லாத்திலே அணிவகுத்திருக்கிறது அல்லவா. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு ஒரு தடவை கூப்பிட்டு, அம்ர் இங்கே வாங்க, போய் உங்கள் ஆயுதமெல்லாம் எடுத்துக்கங்க, போருக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, துணியெல்லாம் எங்கிட்ட ரெடி ஆகிட்டு வாங்க, ஒரு இடத்துக்கு போகணும். நாங்கள் உடனே போனார்கள், எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு. அவர் சொல்கிறாரு, நான் வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செஞ்சுட்டு இருந்தாங்க. உது செய்யவே நான் வந்து நின்ற உடனே என்னை கீழேருந்து மேலே வரையும் ஒரு பார்வை பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அம்ர் இப்னுல் ஆஸ், உன்னை ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்க போகிறேன், அநேகமாக அது போர் மூலம் அபாயம் உள்ள பகுதி. அந்த போரில் நீ கலந்து கொள்ளுகிற போது யுசல்லிமுக அல்லாஹு வ யுகன்னிமுக, அல்லாஹ் உன் உயிருக்கு ஒன்றும் ஆகாமல் அல்லாஹ் சலாமத்தாக்கிடுவான் உன்னைய, எக்கச்சக்கமான பொருள் கிடைக்கும் உனக்கு அந்த போரில் அப்படின்னு ஆசை ஊட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்ப முற்படுகிற போது அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு என்ன நினச்சாங்களோ சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மா அஸ்லம்து ரகுபத்தன் ஃபில் மால், காசுக்காக நான் இஸ்லாத்துக்கு சேரலை, எனக்கு போருக்கு போனால் இந்த போரில் நிறைய கிடைக்கும்னு சொல்கிறீங்க, எனக்கு அந்த பணங்கள்லாம் தேவையில்லை. அர்ஹபு ஃபில் இஸ்லாமி வலி அன் அகூன மஅர் ரசூலி,
நான் இஸ்லாத்தின் மீது ஆர்வப்பட்டு வந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என் எஞ்சிய நாட்களை நான் கழிக்கணுன்ட்டு வந்திருக்கிறேன் இஸ்லாத்துக்கு என்று தான் பொருளாதாரத்தை அவ்வளவு அதிகமாக நேசிப்பவன் அல்ல என்பதை சொன்னார்கள் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு. அவங்கள்ட்ட ஏற்கனவே பணம் இருக்குது, ஏழையான சாபியெல்லாம் இல்லை, நிறைய வாரி வழங்கியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் கேட்டப்போவெல்லாம் ஏழைகளுக்கு கொண்டு வந்து கொட்டி இருக்கிறார்கள். அதில் கூட ஒரு நிகழ்ச்சி உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இவரை பஹ்ரைனுக்கு அனுப்புனாங்க, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு. இவங்க பஹ்ரைனுக்கு போயிட்டாங்க. அனுப்பிச்சி விட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒரு குழுவோடு வெளியூருக்கு போயிட்டாங்க. வெளியூருக்கு போகிறப்ப வழியில் ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கினப்போ உட்காந்துக்கிட்டே தூங்குவாங்கல்ல, இந்த சிறு தூக்கம் நேப்புன்னு சொல்கிறோமல்ல, அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படி லேசாக தூங்குனாங்க. திடீர்னு உட்காந்துன்னு முழிச்சவங்க அம்ர் இப்னுல் ஆஸுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் அப்படின்ட்டாங்க. சஹாபாக்களில் சில பேர்த்துக்கெல்லாம் எந்த அம்ருக்கு செய்யட்டும்னு சொன்னோன்னா எந்த அம்ருன்னு தெரில. அங்கே எக்கச்சக்கமான அம்ருகள், எக்கச்சக்கமான உமர்கள், அப்துல்லாக்கள் இருக்காங்க இல்லையா, எந்த அம்ருன்னு தெரில. திரும்ப தூங்கிட்டாங்க. அப்படியே உட்காந்துட்டே கொஞ்சம் நேரம் திடீர்னு முழிச்சு அல்லாஹ் அம்ருக்கு ரஹ்மத் செய்வானாக 3 தடவை இப்படி நடந்துச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, எந்த அம்ரு சொல்கிறீங்க? சொன்னாங்க அம்ர் இப்னுல் ஆஸ். அந்த கனவுல என்ன, அந்த தூக்கத்தில் என்ன நினைச்சாங்க அல்லது என்ன காட்டப்பட்டது அதெல்லாம் தெரியல. இதை மட்டும் சொன்னாங்க, நான் எப்போதெல்லாம் ஏழைகளுக்காக வேண்டி பணம் கேட்டேனோ, காசு கேட்டேனோ, அப்படியே கொண்டு வந்து கொட்டி கொட்டி எனக்கு முன்னாலே ஏழைகளுக்காக வேண்டி தன்னுடைய எக்கச்சக்கமான பொருளாதாரத்தை செலவழித்தவர் அம்ர் இப்னுல் ஆஸ், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத்து செய்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பாராட்டியதை பார்க்கிறோம். எல்லா இபாதத்துகளில், ஏன் பல்வேறு சட்ட பிரச்சனைகள் எல்லாம் கூட இவர்களுடைய ஹதீஸுகள் உள்ளே வருகிறது. அபூதாவுதில் பதிவாக இருக்கிற இவர்களை பற்றிய ஒரு செய்தியும் சொல்லப்பட வேண்டும். இந்த தாத்து சராசில் ஒரு படைக்கு தளபதியாக போனாங்கல்ல, அப்போது காலையில் எந்திரிக்கிறப்போ குளிப்பு கடமையாயிருச்சு. ஃபஜ்ரில் கட்டுமையான குளிர். அந்த சொன்ன ஏற்கனவே குளிர்காயிருக்கு தீ பற்றினாங்கன்னு. கட்டுமையான குளிர், குளிக்கவெல்லாம் முடியாது, குளித்தா அவ்வளோதான், படுத்துட வேண்டியதுதான் அந்த குளிரில். அப்படி ஒரு அபாயமான கட்டம். உங்களுக்கு தெரியும், மதீனா அந்த பகுதிகளில் உள்ள குளிரெல்லாம் ஊசி மாதிரி குத்தும். அது நம்ம போன்று இந்திய சூழ்நிலையில் தட்பவெப்பநிலை உள்ளவங்களுக்கு ஹஜ்ஜு உம்ராவுக்கு போனால் உதடு கைகாலெல்லாம் வெடித்து போயிடுது, உள்ளங்காலெல்லாம். கட்டும் குளிர், குளிக்க முடியாது. சுபு நேரம் ஆயிடுச்சு. தயமும் செஞ்சுட்டு அவர் பாட்டில் தொழுதுட்டார். தொழுது முடிச்சுட்டு வந்த உடனே சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அம்ர் இப்னுல் ஆஸ் காலையில் குளிப்பு கடமையாக இருந்தார், குளிக்காமையே அவர் எங்கள் கூட ஃபஜ்ர் தொழுதாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, அசல்லைத்த யா ஆம்ர் மஅல் ஜுனுப், அசல்லைத்த யா ஆம்ர் வஅன்த ஜுனுப், அம்ரே நீங்கள் என்ன குளிப்பு கடமையோட ஃபஜ்ர் தொழுதீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. அவர் கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அறிவாற்றல் நிறைந்தவர்கள். பணிவோடு அடக்கத்தோடு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தண்ணியுடைய சூழ்நிலை அங்கே இல்லை, ஒருவேளை தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியை சூடாக்குற அளவுக்கு நான் எந்த தீப்பந்தமும் அங்கே பற்ற வைக்க முடியாது. அதே சூடாக்காத தண்ணீரில் நான் இயற்கையாக குளித்தால் பெரும் உபாதையை சந்திக்கிற அளவுக்கு என்னுடைய உடல் இருந்தது. நான் திருக்குர்ஆனின் வசனங்களில் ஒன்றை யோசித்து பார்த்தேன். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொள்ளாதீர்கள்னு ஒரு வசனம் இருந்தது. நான் அதை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு எப்படி ஒதுவுக்கு தண்ணி இல்லைன்னா தயமம் செய்கிறோமோ, ஒதுவு முடியலைன்னா அந்த மாதிரி இப்போ குளிப்பு முடியலைன்னு தயமம் செஞ்சு தொழுதேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்கவில்லை. அவர் சொன்ன விதம், தோரணை, அவருடைய புத்தி கூர்மை, இதை பார்த்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. அபூதாவுதில் இந்த ஹதீஸ் சஹீஹாக பதிவாயிருக்கு. அப்போ இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு சில சட்ட மேதைகள் இப்படி ஒருவருக்கு நேருகிற போது அவர் தயமம் செய்வது கூடும் என்கிற கருத்துக்களையும் பதிவு செய்திருப்பது இவர்களுடைய வரலாற்றின் வழியே. ரொம்ப அதிகமாக நோன்பு வைப்பாங்க, அப்போது சஹரில் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, என்னன்னு, நமக்கும் யூத கிறிஸ்தவர்களின் நோன்புக்கும் இடையிலே உள்ள வித்தியாசமே சகர் சாப்பிடுவது தான் என்கிற அந்த பிரபலமான நபிமொழி இவர்கள் வழியாக, இவர் விஷயமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. சகர் சாப்பிடுவது என்பது ஒரு சுன்னா.
யூதர்கள் நசராக்கள் எல்லாம் நள்ளிரவை எழுந்து அவர்கள் சகர் செய்ய மாட்டார்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய இவர்களின் வாழ்க்கை பயணம் ரசூலிடமிருந்து நமக்கு நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். ஆட்சி கொடுத்தாங்கன்னா கவர்னராக இருந்த மிஸ்ரில் அப்படி ஒரு ஆட்சி, மிஸ்ரு தேசம் முன்னெப்போதும் அப்படி ஒரு ஆட்சியை பார்த்துருக்காது. அப்படி ஒரு அற்புதமான ஆட்சி. அவர் தான் சொன்னார், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பார்க்கணுன்னா மிஸ்ரை பாருங்கள். அப்படி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை போல் அதை ஆக்கி இருக்கிறார். எகிப்து வரலாற்றிலே தன் வசந்தத்தை தக்க வைத்திருந்த காலம் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹுடைய காலம். இல்லாமல் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க மிஸ்ரில் ஆண்ட பல்வேறு ஆட்சி குறிப்புகளை பற்றியெல்லாம் ஒரு இடத்துல எழுதுகிறாங்க. ஹுஸ்னுல் முஹாதரான்னு ஒரு கிதாபு. அந்த கிதாபில் இது சம்பந்தப்பட்ட செய்திகள் நிறைய. அதில் அவங்க எழுதுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு மிஸ்ரு தேசம் தன்னிறைவாக இருந்ததுன்னா, பொருள் எக்கச்சக்கமாக எக்ஸ்ட்ரா இருந்தது. நம்மளை மாதிரி பற்றாக்குறை பட்ஜெட் இல்லை, துண்டு பட்ஜெட் போடுறோம் இல்லை, அப்படி இல்லை. அங்கே எல்லாம் போக கொட்டி கிடந்தது. ஒரு தடவை மதீனாவில் பஞ்சம், ஹிஜாஸ் பஞ்சம். ஹிஜாஸ் அப்படின்னா அரபகத்தினுடைய தாழ்வான பகுதிகளுக்கெல்லாம் ஹிஜாஸ் என்று பெயர், உயர்வான பகுதிகளுக்கு நஜித் என்று பெயர். ஹிஜாஸ் முழுக்க பஞ்சம், பட்டினி, மக்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க, மதீனா உட்பட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்போது இங்கே நல்ல கவர்மெண்ட் நடக்குது, நல்ல ஆட்சி நடக்குது, நம்ம நியமித்த அம்ர் இப்னுல் ஆஸ் கவர்னராக இருக்கிறாரு, உதவி கேட்டால் தப்பில்லைன்னு எழுதி அனுப்பிச்சாங்க. நாங்கள் கஷ்டப்படுகிறோம் ஹிஜாஸ் மக்கள், மக்கா மதீனா மக்கள் எல்லாம், உங்களால் உதவ முடியுமா? உடனடியாக பதில் கடிதம் வந்தவர்கிட்டயே, லப்பைக்க லப்பைக்க சும்ம லப்பைக்க, உங்கள் உத்தரவுக்கு முழுசாக நான் செவி மடுக்கிறேன், உடனடியாக அனுப்புகிறேன். என்ன தெரியுமா? பூரா உணவு பொருள், பண்ட பாத்திரம், துணி, மணி, கோதுமை மாவு, அது இது எல்லாம் ஒரு நிவாரணப் பொருட்கள் அனுப்புகிறாங்க இல்லையா, எல்லா நிவாரணப் பொருளும் சொல்லிட்டு அவர் கடிதத்தில் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? நான் ஒரு ஒட்டகத்தை அல்ல, ஒட்டகத்தினுடைய படையை அனுப்புகிறேன். ஒவ்வொரு ஒட்டகமும் எக்கச்சக்கமான மூட்டைகளை சுமக்கும். ஒட்டகம் பொதுவாக தெரியுங்களா, ஒரு கப்பலுடைய இதை போடலாம். அதில் ஒட்டகத்திலே அனுப்பி வைக்கிறேன். ஒட்டகம் ஒரு ஒட்டகம் அல்ல, ஒட்டகப்படை. ஒட்டகப்படைனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அம்ர் இப்னுல் ஆஸ் எழுதின கடிதத்தில் கெடுக்கிறாரு. அந்த ஒட்டகப்படையினுடைய நிவாரணப் பொருட்களை கொண்டு வருகிற பல்லாயிரம் ஒட்டகங்களிலே முதல் ஒட்டகம் உங்கள் வாசலிலே நிற்கும், அந்த படையின் கடைசி ஒட்டகம் என் வாசலிலே நிற்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மிஸ்ர் டு மதீனா, மிஸ்ர் டு மதீனா. இன்னைக்கு உள்ள டேட்டு பிரகாரம் எகிப்தில் இருந்து மதீனா அப்படிங்கிறது சுமார் 950 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் வைங்க. அம்ர் இப்னுல் ஆஸ் வீட்டிலிருந்து 1000 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டருக்கு ஒட்டகங்கள். முதல் ஒட்டகம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாசல்ல, கடைசி ஒட்டகம் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாசல்ல. ஒவ்வொரு ஒட்டகமும் ஒரு கப்பல் அளவுக்கு பொருட்களை சுமந்து செல்லுகிறது என்றால் மிஸ்ர் தேசம் எவ்வளவு செழிப்பாக இருந்திருக்கும், மதீனாவுக்கு எவ்வளவு சேர்ந்திருக்கும். மட்டற்ற மகிழ்ச்சியோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவின் வீடுகளுக்கெல்லாம் இந்த ஒட்டகத்தினுடைய பொருட்களிலே இருந்து பிரித்து கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எகிப்தை ஆண்ட காலம் ஒரு பொற்காலம். மட்டுமல்ல, அபாரமான திறமைகளை கொண்டிருந்த இவர் அற்புதமான கவிஞர், ஷாயிர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய கவிதைகளை ரொம்ப விரும்புவாங்க. போர்படை தளபதி, கொடையாளி, அறிவுஜீவி, இதையெல்லாம் தாண்டி அற்புத கவிஞர். எந்த அளவுக்கு இவருடைய கவிதைகள் ஃபேமஸ் தெரியுமா? யாராவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னாடி நின்று நல்ல கவிதை ஒருத்தர் படித்தாருன்னு வைங்களேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொல்லுவாங்களாம், அம்ர் இப்னுல் ஆஸை படித்தவனும் இவரை படித்தவனும் ஒரு அல்லாவாக தான் இருக்கணும் அப்படிம்பாங்களாம். ஏன்னா உன் கவிதையில் அம்ர் இப்னுல் ஆஸினுடைய இலக்கிய தரம் இருக்கிறது. யாராவது நல்ல கவிதை எழுதிவிட்டால் அம்ர் இப்னுல் ஆஸ் நினைவுக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய கவித்துவம், அவர்களுடைய கவித்திறனை என்னவென்று சொல்ல. இப்படி ஏராளமான சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்களாய் தங்கள் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்திருக்கிறார்கள். பல்வேறு சஹாபிகளைப் போல் சில சர்ச்சைகளும் இவர் மீது உண்டு. நான் அதிலே கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வேண்டும். இந்த வரலாற்றினுடைய முடிவுரை இது. ஆனால் இதில் அழுத்தமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். பிரபலமான அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சண்டையில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் இவர்கள் இருந்தார்கள்.
அது அவர்களுடைய ஆய்வு, அவர்களுடைய இஜ்திஹாத், அவர்கள் தேர்ந்தெடுத்த முடிவு. நன்மையும் இருக்கலாம், தீமையும் இருக்கலாம், அல்லாஹ் பார்த்து கொள்வான். ஆக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவோடு இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதற்கு பின்னால் ஏற்பட்ட குழப்பத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரிவு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரிவு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவின் பிரிவில் இவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா, சிஃபீன் என்கிற யுத்த களத்தில் அவர்கள் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு சேர்ந்து அந்த யுத்த களத்திலே பங்கெடுத்தும் கொண்டார்கள். நிறைய நீண்ட அதை பேசுவதற்கும் தேவையில்லை, விரிவுபடுத்தவும் தேவையில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இடையில் நடைபெற்ற ஜமல் யுத்தம், சிஃபீன் யுத்தம், இதில் ஏற்பட்ட மனக்கசப்புகள், சஹாபாக்களினுடைய பல்வேறு சச்சரவுகள் எல்லாத்துக்கும் பின்னாடி இவர்கள் இருவருக்கும் இடையிலே அமைதியை ஏற்படுத்த இருவர் கொண்ட குழு அமைக்கப்பட்டதல்லவா. இருவர் குழுவில் அலி ரலியல்லாஹு அன்ஹுவின் சார்பாக அமைதி குழுவில் இடம்பெற்றவர் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சார்பாக குழுவில் இடம்பெற்றவர்கள் ஹதரத் நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிற அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. உங்களுக்கு தான் தெரியுமே, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒருத்தர் லேசாக எதிர் இருந்தாலோ எதிர் கருத்து சொன்னாலோ முடிஞ்சது, அவ்வளவுதான், வச்சு செஞ்சிருவாங்க ஷியாக்கள். எக்கச்சக்கமாக இவர்களை பற்றி எழுதியிருக்கிறான், தடித்த வார்த்தைகள். நான் முதல்ல ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டும். ஷியாக்களுடைய கிதாபுகள் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அந்த எழுத்தாளர்களுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை வச்சிருக்கான்னு தெரியல, அவ்வளவு மோசமாக சஹாபிகளை எழுதியிருக்கிறான். ஜந்தகா, முனாஃபிக் என்கிற வார்த்தை இவர்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஷியாக்கள் தங்கள் கிதாபுகளில். கடவுள் மறுப்பாளர் என்கிற வார்த்தை முல்ஹித் என்று பயன்படுத்தி இருக்கிறார்கள். நவுது பில்லா சொல்ல மனம் வார்த்தை வர மறுக்கிறது. இவர் முர்த்தத்தாகி இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர் என்று கூட பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது ஒருத்தனை பிடிக்கலைங்கிறப்ப வரலாறு மாற்றம் செய்வார்கள், துரோகிகள் செய்வார்கள். ஷியாவிலே இருக்கிற சில துரோகிகள் செய்த வேலை. குறிப்பாக சொல்லணும்னா அப்துல் ஹுசைன் அல் அமீனி ஒரு ஆள், அப்துல் ஹுசைன் அல் அமீனின்னு சொல்லி ஷியா பிரிவை சார்ந்தவர். தீவிரமாக ஷியாவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற அஹ்லு சுன்னாவினுடைய அத்தனை பெரிய மனிதர்களையும் காரி உமிழ்கிற அளவுக்கு மிக மோசமாக எழுதியவர். அந்த ஆள் அவன் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அம்ர் இப்னுல் ஆஸ் இவ்வளவு மோசமானவர், அம்ர் இப்னுல் ஆஸினுடைய தாய் மக்காவில் பிரபலமான விபச்சாரி. சொல்ல வார்த்தை கூசுகிறது, கம்மி ரேட்டுக்கு கிடைக்கக்கூடிய பெண் என்று கூட எழுதி வைத்திருக்கிறான். அதாவது ஷியா என்பது உங்களுக்கு ஒரு பிரிவு என்று வைத்து கொண்டாலும் அதனை எதிர்கருத்தில் இருப்பவர்களை எழுத்தில் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற எந்த பண்பாடும் ஷியா எழுத்தாளர்களுக்கு தெரியாது. இந்த ஷியாக்களுக்கு வக்காலத்து வாங்குறோங்கிற பேரில் சுன்னத்து வல் ஜமாத்தில் சில பேர் தங்களை சுன்னத்து வல் ஜமாத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் இருக்கான்ல, அவர்களெல்லாம் வரம்புக்கு மீறிய இந்த வார்த்தைகளை, எழுத்துக்களை தயவு செய்து கவனிக்க வேண்டும். இது ஷியாக்களின் பார்வை. இன்னொரு பார்வை, இவர் எகிப்தை ஆண்ட விதம், இவர் வெற்றி கொண்ட விதம், ஈராக்கிலே, பாபிலோனிலே, பலஸ்தீனிலே, மிஸ்ரிலே, பைத்துல் முகத்தஸிலே எல்லாம் பரவலாக ரோமானியர்களோடு பாரசீகர்களோடு இவருடைய எல்லா நடத்தையும் வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்த கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் எழுதுகிறாங்க, மிஸ்ரின் பொற்காலம் அம்ர் இப்னுல் ஆஸினுடைய பொற்காலம். மிஸ்ர் தேசத்தினுடைய இஸ்லாமிய மக்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள், யூதர்கள் கூட சந்தோஷமாக வாழ்ந்த காலம் அம்ர் இப்னுல் ஆஸுடைய காலம். நாட்டின் குடிமக்களோடு மென்மையை கையாண்ட முதலாக மிஸ்ரு பார்த்த மனிதர் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். என்ன நினைக்கிறோன்னா, யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் கூட அம்ர் இப்னுல் ஆஸ் போன்ற ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகளை புரிந்து கொண்ட அளவுக்கு கூட அவர்களின் பேனாக்களினுடைய மையை விடவும் கேடுகட்டு விட்டது இவர்களுடைய மைகள். சரி வாங்க, அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய பார்வையில் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர்கள்? பொய்யர்கள் நிறைய இட்டுக்கட்டி அவர்களின் நாவுகள் பேசி இருப்பதால் நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. வரலாற்றை மாற்றுகிறார்கள். ஏன் இப்படி? உங்களுக்கு ஒரு வார்த்தை பத்தாதா? அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லிட்டானே, அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விட்டார்களே ஹதீஸில். நல்லா தெரிஞ்சுங்க, சுன்னத்து வல் ஜமாத்துக்காரங்க 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபிகளில் எந்த சஹாபியை பேசுகிறதா இருந்தாலும் சையீதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சையீதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு,
சையிதுனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, எங்களின் தலைவர் என்று சொல்லித்தான் சஹாபாக்களை கூப்பிடுவோம். அப்படி கூப்பிடுகிறவன் தான் உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். சஹாபாக்களை பற்றி டாபிக் பேசினாவே நன்மைகளை சொல்லுவதற்கு மட்டும்தான் பேசப்பட வேண்டும் என்பது அஹ்லு சுன்னாவினுடைய நியதி. அவர்கள் இந்த உம்மத்தினுடைய மிகச்சிறப்பிற்குரிய பெருமக்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஆளுமைகளை தவறாக விமர்சிக்க கூடாது. நாம் கடைசியாக வருவோம். அம்ர் இப்னுல் ஆஸ், இந்த மிகப்பெரிய மகத்தான மனிதருடைய மரணம். ஒரே ஒரு செய்தி மரணத்தில். பொதுவாக இதுக்கு முன்னாடி எல்லாம் யார் மௌத்தானாலும் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம். மவுத்து நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்ல வேண்டியது தானே. ரூஹு போகிறதுக்கு முன்னாடியும் அவரோட அறிவு சரியாக தானே இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த மக்கள்? அறிவு சரியாக உள்ளவங்க மவுத்துடைய நேரத்தில் சொல்லலாமே, இப்படி இப்படி இருக்குது, இப்படி ரூஹு போகுது, இப்படி கஷ்டமாக இருக்குதுன்னு. யாரும் ஒன்றும் சொல்லாமல் போயிடுறாங்க. எனக்கு ஒரு சூழ்நிலை வருகிற போது மவுத்து நேரம் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாரா. இப்போது நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட 88 வயது 89 வயது. அவங்க மகன் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு கரெக்டாக வந்து ஞாபகப்படுத்திட்டாங்க. வஃபாத்தா போகிற நேரத்தில் ரூஹு போகிறதுக்கு முன்னாடி சக்கராத்தை பற்றி அறிவு அவர்களோடு இருக்கிறதே, அவர்கள் சொல்லட்டுமே, நானாக இருந்தால் சொல்லுவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டாங்க. உடனடியாக அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அப்படி சொன்னது உண்மைதான். ஆனால் அல் மௌத்து அஜல்லு மின்னை யூசஃப், மவுத்து என்பது நான் வர்ணித்து சொல்லுவதை விடவும் மோசமாக இருக்கிறது. அது அதை விட பயங்கரமானது. இருந்தாலும் உனக்கு கொடுத்த வாக்குறுதி, நான் இப்போ இந்த ரூஹு போகிற நேரத்தில் எப்படி இருக்கேங்கிறத மட்டும் சொல்கிறேன். என்னுடைய கழுத்தில் கொண்டு வந்து ஒரு பெரிய மலையை வைத்திருக்கிறார்கள். பெரிய மலை, மவுண்டைன், ஒரு ஜிபால், அதை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, என்னுடைய தொண்டை முழுக்க முள் குத்தி கிடக்கிறது. தொண்டை முழுக்க நான் அதை உணர்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு ஊசி துவாரத்தின் வழியாக என் ரூஹு வெளியே போகிறதுனால துடித்து துடித்து வெளியே போகுவதைப் போல ஒரு சூழ்நிலை. இதுக்கெல்லாம் சேர்ந்து பேர் தான் சக்கராத்து என்று சொல்லிவிட்டு அல்லாஹுவோடு பேசினார்கள். நிறைய பேச்சுக்கள் பேசினார்கள். அல்லாஹு அக்பர். மரண நேரத்திற்கு முன்னால் தங்களுடைய குடும்பத்தை எல்லாம் வைத்து கொண்டு சொன்னார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு காலத்தில் மனம் விட்டு பேசிய வார்த்தை, ஒரு காலத்தில் ரசூலுல்லாவை ரொம்ப பிடிக்காது, கொலை பண்ணணும்னு நான் சுற்றிட்டு இருந்தேன். நல்ல வேளை நான் அப்போ மௌத்தாக இருந்தால் கன்ஃபார்மாக நான் நரகவாசி. பின்னாடி அல்லாஹ் எனக்கு இஸ்லாமிய பாக்கியத்தை கொடுத்தான். ரசூலுல்லாட்ட மன்னிக்கணுன்ற நிபந்தனையில் தான் இஸ்லாத்தில் சேர்ந்தேன். என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அப்போவே நான் மௌத்தாக இருந்தாலும் நான் கன்ஃபார்மாக சொர்க்கவாசி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி நாங்கள் நிறைய போர்கள் செய்தோம், நிறைய பிரதேசங்களை ஆண்டோம், நிறைய மக்களை சந்தித்தோம், உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கும் பயணப்பட்டோம், பல்வேறு முடிவுகள் எடுத்தோம். அந்த முடிவுகளெல்லாம் என்ன நிலை எனக்கு தெரியலை. என்ன விஷயத்தில் அல்லாஹ் எங்கள் மீது எப்படி இருக்கிறான் என்பது தெரியவில்லை. அதனால் அல்லாஹுவுடைய ஆதரவு மட்டும்தான் இப்போ எனக்கு வேணும். நான் அல்லாஹுவை ஆதரவு வைக்கிறேன் சொல்லிட்டு மகனுகளை பார்த்து சொன்னாங்க, நான் மௌத்தாயிட்டா தயவு செய்து 2 வேளை செய்ய வேண்டாம். ஒன்று ஒப்பாரி வைக்க வேண்டாம், இன்னொன்று தீ காட்ட வேண்டாம். அதாவது என்னுடைய ஜனாசாவை எடுத்துகிட்டு போகிறப்ப தீ காட்டுறது, தீப்பந்தம் எடுக்கிறது, இதெல்லாம் தயவு செய்து விட வேண்டாம். இன்னொன்று, என்னை கஃபன் தஃபன்லாம் செஞ்சு அடக்கினதுக்கப்புறம் உடனே திரும்பாதீங்க, கொஞ்ச நேரம் அங்கே நில்லுங்க. அதாவது அவர் பேசிய வார்த்தையில் எப்படி வருதுன்னா, ஒரு ஒட்டகத்தை அறுத்து இறைச்சிகள் பங்கிடும் நேரம் வரை, அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நேரம் வரை நீங்கள் என் கபர்களுக்கு பக்கத்தில் இருங்கள், எனக்கு சற்று ஆறுதலாக இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் கபரில் இருப்பது எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்றெல்லாம் வசியத்துகளை செய்து முடித்த ஹதரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 43 வஃபாத்துக்கு முன்னாடி கையை தூக்கிட்டாங்க. அல்லாஹும்ம இன்னக அமர்த்தனா, அல்லாஹும்ம இன்னக அமர்த்தனா ஃபதரக்னா. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ உத்தரவு நிறைய போட்ட, நாங்கள் எல்லா உத்தரவையும் விட்டுட்டோம். நஹைத்தனா ஃபஃஅல்னா, நீ நிறைய செய்ய வேணான்னு சொன்ன, அது எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். நீ தடுத்ததை நாங்கள் செய்தோம், நீ உத்தரவிட்டதை நாங்கள் விட்டு விட்டோம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ், ஒன்றை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த இலாகும் இல்லை.
அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் வார்த்தைகளில். அந்த கலிமா மாத்திரம் வந்து கொண்டே இருக்கிறது அவர்களுடைய வாயில். அந்த கலிமா வர வர அவர்களின் ரூகு பெறுகிறது. ஹிஜ்ரி 43 அவர்களின் வயது. அதிகாரப்பூர்வமாக அஹ்லு சுன்னாவினுடைய கிதாபுகளில் பதிவாக இருக்கிறபடி சற்றேறக்குறைய 90 அல்லது 89. சில பேர் 99 என்று பதிவு செய்தவர்களும் உண்டு. சரித்திராசிரியர் வாக்குதி போன்றவர்கள் மிகவும் குறைத்து அவர்கள் 70 என்று பதிவு செய்திருக்கிற வரலாற்று ஆசிரியர்களும் உண்டு. மிகப்பெரிய இன்னமும் ஏராளமான விஷயங்களை அவர்கள் சென்ற ஒவ்வொரு தேசத்திலேயும் சந்தித்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவதற்கான சூழ்நிலை இல்லை. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமையான ஹதரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சஹாபாக்களில் எக்கச்சக்கமான சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த சமுதாயத்திற்கு ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் இதுபோன்ற அறிவுஜீவிகளை, இதுபோன்ற போர்ப்படை தளபதிகளை, இதுபோன்ற நல்ல வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் பெற்றவர்களை அல்லாஹ் ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பானாக. இந்த சஹாபியை பொருந்தி கொண்டு இவர்களின் எல்லா குறைகளும் மன்னிக்கப்பட்டு அன்னலாரோடு அவர்கள் உயர் சுவனத்தில் வீற்றிருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.